பெண்ணுடைய சடலம் கிடந்த விதம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஸ்மாதரிங்னா மூச்சு திணறலை ஏற்படுத்தி அவர் மூக்கிலாம் ரத்தம் வந்து கால்கள் விரிந்த நிலையில அவங்க வந்து ஹைமன், அதாவது பெண் உறுப்பு சிதைந்த நிலையிலும் அதுல வந்து முதல்ல போஸ்ட்மார்டம் பண்ணினவர் இருக்கார் பார்த்தீங்களா, முதல் கட்ட விசாரணைக்கு வந்தபோது 150 ml ஆஃப் ஃப்ளூயிட் ஃபவுண்ட் அப்படிங்கிற மாதிரி செம்மனே அதை சொல்லிட்டாங்க. ஒயிட் லிக்விட். அப்போ ஒயிட் லிக்விட் வந்து 150 mlனா அப்போ இது மாசு ரேப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து எழுந்த மிகப்பெரிய சர்ச்சை. இப்போ நம்ம ஸ்டடி பண்ணி பார்க்கிற பொழுது அல்லது கற்றறிந்த மருத்துவர்கள்ட்ட கேட்குற பொழுது அந்த வெஜினல் பாட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் லிக்விட் வந்து தங்கி இருந்து அதை எடுத்து அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தெரிய வருது. ஒரு ஆண் விந்து ஒரு தடவை வெளியேறுகிற பொழுது அது 3 to 5 ml தான் வந்து வெளியில் வர முடியும். வெஜைனாக்குள்ளே போகிற பொழுது அது வந்து முழுசாக போய் அங்கே வந்து தேங்கி இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா செர்விக் அப்படின்னு இருக்குது, செர்விக்கு அதுக்கப்புறம் தான் யூட்ரஸ் வருது. யூட்ரஸ்குள்ளேருந்து அவ்வளோ ஃப்ளூயிட் எடுக்கப்படவில்லை. அதே மாதிரி இந்த வெஜைனாவில் இருந்தும் செர்விக்கில் இருந்தும் இவ்வளோ வந்து 150 ml வந்து தேங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ இருந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா 2ஆம் கட்ட விசாரணை செஞ்சு அது அந்த போஸ்ட்மார்டம் கொடுத்தவர் வந்து அவசரப்பட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இது கூட்டு பாலியல் வன்புணர்வு தான் அப்படின்ற விஷயம் வந்து நிறைய இடத்துல பேசப்படுது. போலீஸுடைய விசாரணை தெரிய வந்தது. முதல் கட்ட போஸ்ட்மார்ட்டத்துலேயும் இது வந்து கேங் ரேப்பாக தான் இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு பேசப்பட்ட நிலையில் வெறும் 150 ml செம்மன் இல்லைன்ற பட்சத்தில் அப்போ என்ன நிலையில் இது இருக்குது சார்? அப்போ கம்மியான எம்எல் இருக்குது அப்படின்னு பேசப்பட்டதுன்னா இது வந்து தேர் இஸ் நோ டவுட் இது ரேப் அண்ட் மர்டர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து முடிவாயிடுச்சு. ஆனால் ஒரு நபரால் ரேப் பண்ணப்பட்டதா அல்லது கேங் ரேப்பா அப்படிங்கிறதுல இப்போ சந்தேகம். ஸோ இப்போ என்ன செய்யணும், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா முதன் முறையாக ஒரு வழக்கை பியோமோட்டோவா வந்து சுப்ரீம் கோர்ட் எடுத்திருக்குது அப்படிங்கிறது இந்த வழக்கில் வந்து குறிப்பிடத்தக்க மைல்ஸ்டோன். ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய டைரக்ட் சூப்பர்வைசன்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்குமானால் அது வந்து எவ்ரிடே நடக்கிற விசாரணையுடைய குறிப்புகள் வந்து சுப்ரீம் கோர்ட் கிட்ட சமர்ப்பிக்கும். அப்படி சமர்ப்பிக்கிறதுக்கு அடிப்படை இது பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட். அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல வந்து ஸ்மாதரிங் அப்படின்னு, ஸ்மாதரிங்னா மூச்சு திணறும் வகையில் வந்து அந்த பொண்ணு வந்து அமுக்கப்பட்டிருக்கிறார். அவன் வந்து செக்ஸுவல் அசால்ட், ரேப் பண்ணுறதுக்கு என்ன அசால்ட் நடக்கணுமோ அதில் 16 விதமான காயங்கள் இருந்தது. 16 விதமான காயங்கள் இருக்குதுன்னா ஒரே ஒரு தனி நபர் 16 காயங்கள் ஏற்பட்ட அளவுக்கு ஒரு பெண்ணை வந்து அசால்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது இதில் ஒரு கேள்வியாக இருக்கு. நிர்வாகத்தில் வந்து சந்தீப் கோஷோடைய ஆட்களோ அல்லது சஞ்சய் ராய்க்கு நண்பர்களோ இதில் வந்து ஒரு குரூப் வந்து இன்வால்வ் ஆயிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இப்போ விசாரணை போயிட்டு. பொதுமக்களும் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் இருக்கிற அத்தனை மருத்துவர்களுமே வந்து முதுநிலை மருத்துவ மாணவர்களுக்கு பணியிடத்தில் பாதுகாப்பு வேண்டும். இரவு நேரங்களில் வந்து டியூட்டி பார்க்கும்போது 36 மணி நேரம் இப்போல்லாம் வந்து பார்க்குறாங்க. போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி படிக்கிற மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அவங்க வந்து போதிய மருத்துவ சீட்டு இல்லாத பிஜி டாக்டர்ஸுக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு சீட்டு குறைவாக இருக்கிறதுனால அவங்க வந்து 20 மணி நேரம் 30 மணி நேரம் 36 மணி நேரம் கூட தொடர்ந்து 3 நாட்கள் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஓய்வுக்கு போக முடியுது. அப்படியெல்லாம் ஒரு நிலைமை இருக்கிற பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பான தங்குமிடமும் கழிப்பறைகளோடு கூடிய தங்குமிடமும் அமைத்து கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்த வழக்கு வந்து எழுப்பியிருக்கு.